ஓம் சரவண பவ ஓம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராணு பிரீத். இன்றைக்கான வீடியோவில் நம்ம முருகனோட பலவிதமான ஒரு ஆச்சரியத்தக்க விஷயங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னும் எங்கள் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முருகர் நமக்கு கேட்ட கேள்விக்கு பதில் தருவாரா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க? கடவுள் எல்லாருக்கும் அருள் புரிகிறது இல்லை, கொஞ்சம் பேருக்கு தான் காட்சிகளும் கொடுக்குறாங்க. நிறைய பேர் வீடியோ போடுறாங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சரிங்களா? ஆனால் எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிய வந்த ஒரு நிகழ்வை பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பேச போகிறேன். கடவுள் இருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்த ஒருத்தங்களுக்கு அவர் எங்கே இருக்கார், எப்படி இருக்கார், அவர் வருவாரா, நம்ம கூப்பிட்டாலாம் வருவாரா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தப்போ தான் நிஜமாகவே நின்ன ஒரு காட்சியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். நம்ம எப்போவுமே பேசுகிற விஷயம் கடவுள் தீபத்துலேயும் தூபத்துலேயும் தான் காட்சி கொடுக்குறாரு அப்படின்னு நான் எத்தனையோ தடவை நான் இந்த ரிலேட்டடாக தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். டெய்லி நம்ம வீடியோ போடுறப்போ அந்த ஒளி தீபத்தில் நம்ம வர்ற காட்சியை தான் நம்ம வீடியோவில் காமிச்சிட்ருக்கோம். சரிங்களா? நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கோம். நம்ம அப்படிப்பட்ட இடத்துல எனக்கு தெரிய வந்த ஒரு விஷயம்தான் கடவுள் தூபத்தில் அப்படியே உருவமாக முருகர் மயில் இறகோட அப்படியே வேலோட நின்ன காட்சி கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். அது எனக்கு நேற்று தான் தெரிய வந்தது. ஸோ அதனால் அவங்கக்கிட்ட நான் கேட்டு உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன். கடவுள் கோயிலை காமிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கடவுளே வீட்டுக்கு வந்துடுவாரா சொல்லுங்களேன்? அவங்களுக்கு கடவுளே வீட்டுக்கு வந்திருக்கு. அவரை வச்சே நிறைய கடவுள் இந்த இடத்துக்கு அனுப்பியிருக்காரு. அதாவது அவர் எந்த இடத்த சொல்கிறாரோ அந்த இடத்துக்கு இவங்களை அனுப்பி இவங்க மூலமாக அந்த கோயில் காமிச்சிருக்காங்க. கோயில் காமிச்சு அது மூலமாக இவங்களுக்கு நல்லது கிடைக்கணும் அப்படின்னு நம்ம முருகக்கடவுள், தமிழ் கடவுளான முருகக்கடவுள் செஞ்சுருக்காரு. ஸோ அந்த ஸ்டோரியை கேட்க உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை நான் நாளைக்கு எப்படியெல்லாம் அவர் என்னென்ன மூலமாக அவங்களுக்கு வெளிப்படுத்தினார் அப்படிங்கிறத பற்றி நாளைக்கான வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நாளைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடவுள் ரொம்ப கொஞ்ச நாளாக ஒருத்தவங்க முருகன்னு உருகி வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நடந்த ஒரு சில விஷயந்தான் கடவுள் இருக்காரு, என் கூட தான் இருக்காரான்னு அவங்க கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க கடவுள்கிட்ட. அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, சர்ப்ரைஸாக கொண்டு வர்றேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சிலையாக தூக்கி வீட்டில் கொண்டு வச்சுட்டாரு. சரிங்களா? அந்த வீட்டில் வச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன நடந்தது, என்னென்ன கடவுள் காமிச்சாரு அப்படிங்கிற பற்றி தான் நம்ம நாளைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கீப் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.